students, class 9, exercise number 4.2, question number 5. Show that the bisectors of angles of parallelogram form a rectangle. Bisectors of angles இங்க bisect பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. Of a parallelogram form a rectangle. இந்த diagram பாருங்க, இது ABCD ஒரு parallelogram சொல்லிருக்கோம். இந்த angle A, angle D, angle B, angle C, இந்த angle bisect பண்ணி வரக்கூடிய லைன் intersect ஆக தெரியும்னா இந்த பிளேஸ் PQRS வந்து நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ அதுதான் கண்டிஷன். சரிங்களா? ஸோ parallelogram கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா ABCD is parallelogramனா the line AB is parallel to DC. சரிங்களா? அதே மாதிரி AD is parallel to BC. சரிங்களா? ABCD is a parallelogram, then AB is parallel to DC. இந்த லைன் AB க்கு எது parallel இருக்கும்? DC. இந்த லைனுக்கு இந்த லைன் parallel இருக்கும். அதே நேரத்தில் இந்த லைனுக்கு இந்த லைன் parallel இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் படி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ parallel கண்டிஷன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ AB க்கு AC parallel லைன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா இது ஏன்னு எடுத்துக்கிறேன், இது B, இது C, இது Dன்னு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. இந்த AD லைன் வந்து டிரான்ஸ்வர்சலாக இருக்கு. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு லைன், இந்த லைன் AD என்னவா இருக்கு? ஆக்ட் ஆஸ் ஏ டிரான்ஸ்வர்சல் டு த parallel of AB and DC. AD டிரான்ஸ்வர்சல் சொல்லிட்டோம். அப்போ இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். சரிங்களா? இங்கே என்ன கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா sum of angle in the same side is equal to 180 degree. Sum of angle in the same side is equal to 180 degree. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்வர்சல் கண்டிஷன்ஸில். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்வர்சல் கண்டிஷன் எழுத போகிறோம். அதனால AB is parallel to DC, AD is transversal. AD is transversal. AD transversal சொல்லிட்டோம் அப்படின்னா sum of angle in the same side, இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த டூ ஆங்கிள், இன்டர்னலில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் is equal to 180 degree. அப்படின்னா angle A, angle D is equal to 180 degree. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு parallelogram சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியா இருக்கும். இந்த ஆஃப் ஆங்கிள் என்ன இருக்கு அப்படின்னா SAD, half of A, half of B is equal to 90 degree இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, angle A, half of angle A, angle half of D is equal to 180 degree divided by 2. half of angle A, angle A ன்றது டோட்டலாக வரும். பாதி அப்படின்னும் போது DA இங்கிருந்து சொல்லலாம், இல்லை இங்கிருந்து சொல்லலாம். DAS இந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ணுது, SAD அந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? ஆங்கிள் DAS பிளஸ் ஆங்கிள் D வந்து எப்படி சொல்லலாம் பாருங்க. இந்த ஆங்கிளை மட்டும் பேச போறோம் இப்போ. சரிங்களா? ADS ன்னு சொல்லலாம், இல்லை SADA ன்னு சொல்லலாம். ADS ஆங்கிள் ADS is equal to 90 degree. Sum of this two angle is equal to 90 degree ன்னு சொல்லி பண்றோம். சரிங்களா? இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா 90 டிகிரி. இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்களேன். இந்த ADS ஒரு ட்ரையாங்கிளா எடுக்கிறோம். சரிங்களா? இப்படி வரைகிறேன் நான். இது D, இது A, இது S. இது ரெண்டும் சேர்த்து இப்போ 90 டிகிரின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதுவும் 90 தான் இருக்கும். என்ன கண்டிஷன்? சம் ஆஃப் த ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. சரிங்களா? இன் ட்ரையாங்கிள் ADS, in triangle ADS, angle DAS plus angle ADS plus angle ASD or DSA. சரிங்களா? இங்கே ASD எடுத்துக்கிறேன், equal to 180 degree. sum of angle என்ன கண்டிஷன்? sum of angle in triangle. in triangles sum of angle 180 degree. அதில் DA மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஆங்கிள் D மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆங்கிள் S மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போது இதை ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டிஷன் படி இந்த ரெண்டு ஆங்கிளும் சேர்த்து 90 டிகிரி அப்படின்னா தென் ஆங்கிள் ASD is equal to 180 டிகிரி. இந்த 90 அந்த மாதிரி கொண்டு போனால் மைனஸில் வரும். ஆங்கிள் ASD is equal to 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி.
இதை செப்பரேட் பண்ணுங்க. ஆங்கிள் ASD is equal to 90 degree ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது இந்த ஆங்கிள் 19 ப்ரூவ் பண்ணிட்டோம். எந்த ஆங்கிள்? இந்த எஸ் ஆங்கிள் 19 ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு லைன் பாருங்களேன். இந்த ரெண்டு லைன் எப்படி இருக்குன்னா இப்படி போயிட்டுருக்கு. ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னாலே வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த லைனு எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த லைனு எஸ் அப்படின்னா இது 90 டிகிரின்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது 90னா இது என்னவாக இருக்கும்? 90யாக தான் இருக்கும். எப்படி? vertically opposite angles are equal. Vertically opposite angles are equal. When the two lines are intersect na vertically opposite angles are equal. So இந்த angle 90 நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ இந்த angle என்ன இருக்கும்? 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு சைடு 90 டிகிரி. அப்போது இதில் ஆப்போசிட் சைட்ஸு இதே கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன எடுத்தோம்? ASDன்ற ட்ரையாங்கிள் எடுத்தோம். அப்போது அதே மாதிரி DPCன்ற ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த கண்டிஷன்ஸில் இது என்ன இருக்கும்? 90 டிகிரி வரும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் BQC எடுத்தீங்கனாலும் அதே கண்டிஷன்ஸில் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் ARB இந்த இது எடுத்தீங்கனாலும் we get the same 90 டிகிரி. சரிங்களா? ஸோ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கண்டிஷன்ஸ் படி ASD is equal to இந்த A இந்த S D is equal to P இந்த SR. சரிங்களா? ஆங்கிள் PSR என்ன கண்டிஷன் படி? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் opposite angle condition படி equal சொல்லலாம். Similarly we can prove that angle SRQ angle RQP angle QPS is equal to 90 degree. எப்படி? இங்கே SRQ இந்த ஆங்கிள் SRQ அந்த ஆங்கிளும் RQP அதே மாதிரி QPS எல்லாத்துலேயுமே இந்த எல்லா ஆங்கிளும் சென்டரில் வந்திருக்கும் பாருங்கள். இந்த எல்லா ஆங்கிளுமே சென்டரில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏற்கனவே S வந்துருச்சு. இப்போ RQP is equal to 90 டிகிரின்னு சொல்லிட்டோம். ஸோ ஆல் த ஆங்கிள்ஸ் இன் quadrilaterals are equal, then it is rectangle சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். ஸோ PQRS என்றது ஒரு quadrilateral 4 side enclosed figure. PQRS is a quadrilateral whose angle is 90 degree. Therefore PQRS is a rectangle. சரிங்களா? PQRS என்றது 4 side enclosed figure. அது ஒரு quadrilateral சொல்கிறோம். whose angle each angle எவ்வளோ இருக்குது அப்படின்னா whose each angle கூட எடுத்துக்கலாம் நீங்கள். whose each angle is 90 degree. அப்போது எல்லா ஆங்கிள்ஸ் ஒவ்வொரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கிறதுனால PQRS என்ன சொல்கிறோம்? ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். இட்ஸ் த ப்ரூஃப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.